ஒரு பெண் நண்டு தன் குஞ்சு நண்டுகளை பெத்து போட்டதுமே தாய் நண்டு செத்து போகுமா? ஒரு பெண் தேளு பிரசவத்தன்னைக்கே செத்து போகுமா? ஏன்னா பிறந்த தேல் குஞ்சுகள் தன் தாய் தேலை கடித்து தின்றுமா. இப்படி பாருங்க, இந்த உலகத்துல பெண்ணா இருந்தாலும் நண்டா இருந்தாலும் தேலா இருந்தாலும் தன் உயிரை மாய்த்து தன் வாரிசுக்கு உயிரை கொடுக்குது. அப்பேற்பட்ட தாயை நம்ம எப்படிங்க பார்த்துக்கிறோம்? இன்னைக்கு யாரு தாயை பார்த்துக்கிறா? கல்யாணம் முடிஞ்சோடனே பூனா அனாதை இல்லம், முதியோர் இல்லம். அப்புறம் நான் பத்தி விட்டு போய் மாரியம்மா கோயிலுக்கு கிடா வெட்டுறேன், ஜேவா இருக்கிறேன்னா தாய் பாசம் தீந்துருமா? எப்படி தீருமா? தீராது. பாருங்க, தாயை பத்தி பேசுனா இன்னைக்கு நம்ம கோட்டைப்பட்டினம் கிராமத்துல 4 நாடகம் போடலாம். தாயை பத்தி ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்றேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா இந்த சின்னஞ்சிறுங்கலைஞனை பாராட்டி ஆதரவு கொடுத்து கைத்தட்டுங்க ரசிக பெருமக்களை என்று சொல்லிக்கொண்டு நன்றி 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 நன்றி. கைத்தட்டி பெருமைப்படுத்திய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. ஒரு பெரிய குடும்பத்துல மூத்த மகன் பெரிய அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததும் மாரடைப்புனால செத்து போறேன். ஆத்தாமார்கள்லாம் நல்லா கேட்கணும் இந்த கதையை. பாருங்க, ஒரு பெரிய குடும்பத்துல மூத்த மகன் ஒரு பெரிய அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததும் மாரடைப்புனால செத்து போறேன். அப்ப அந்த செத்து போனவனோட அம்மா அப்பா தம்பி கொண்டாட்டி அத்தை மாமா இப்படி குடும்பமே கண்ணீர் விட்டு அழுது புலம்பி வீடே ஒரே சோகத்துல இருக்கு. அப்பேன்னு வாருங்க, அந்த வழியா என்னைய மாதிரி ஒரு சாமியார் வராரு. ஆமா, என்னைய மாதிரி ஒரு சாமியார் வராரு. சாமியார் சும்மா இருக்க மாட்டாங்க போல, அங்கேயும் போயிருக்காங்க பாருங்க. எங்க விவரம் இருக்கு அங்க புள்ள அந்த சாமியார் வருவாரு. அப்படி சொல்லுங்க. அப்ப என்னைய மாதிரி ஒரு சாமியார் வரையில என்னடா அந்த வீட்டுக்குள்ள குய்ய முறைன்னு அழுக சத்தமா கேக்குதுன்னு இந்த சாமியாரு அந்த வீட்டுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு உள்ள போக, சரி சாமி உள்ள போனோடனே பாருங்க, இந்த செத்து போனோட பொண்டாட்டிக்காரி இருக்கா பாருங்க, அவ உடனே அந்த சாமியை பார்த்துட்டு சொல்றா, ஐயா சாமி, என் புருஷன் எங்களெல்லாம் விட்டு புட்டு செத்து போயிட்டான், நீங்க தான் என் புருஷனை காப்பாத்தணும்னு காலில் விழுந்து கதறி கதறி அழுகுறாங்க. யாரு? அந்த கட்டுன பொண்டாட்டி, அந்த கட்டுன மனைவி. ஆமா. உடனே இந்த சாமி என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அப்படியாமா, உன் புருஷனை நான் காப்பாத்துறேன், அழுகைய நிறுத்துமா. அப்ப தெம்பு வந்துருச்சு. முதல்ல எந்திரிமா, நீ ஓடி போய் ஒரு செம்பு நிறைய தண்ணியை கொண்டு வந்து ஏண்ட குடுமா, ஏண்டல்ல சாமிட்ட, அந்த சாமிட்ட குடுமா, உன் புருஷனை நான் காப்பாத்துறேமான்னு அந்த சாமி சொல்ல அந்த பொண்டாட்டிக்காரிக்கு உடனே சந்தோஷம் தாங்க முடியல. ஆமா, செத்து போன புருஷன் உயிரோட வரப்போறால, அடேங்கப்பா ஓட்டமா ஓடி போய் அப்படியே துள்ளி குதிச்சு ஒரு செம்பு நிறைய தண்ணியை கொண்டு வந்து இந்த சாமி கையில கொடுக்க, இந்த சாமி கையில ஆமா தண்ணியை வாங்கின சாது வாய்க்குள்ள ஏதோ முணுமுணு மந்திரச்ச சொல்லிட்டு கூட்டத்தை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இந்த கூட்டத்துல யாராவது ஒரு ஆளு இந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சீங்கன்னா செத்து போனவே உயிரோட வந்துருவான்னு சொல்ல. சரி, உடனே பாருங்க, அந்த செத்து போனவன பொண்டாட்டிக்காரி என் புருஷன் உயிரோட வந்தா போதும்னு இந்த செம்பு தண்ணி எடுத்து குடிக்க போறா. அப்பதே அந்த சாமி சொல்றாரு, மடக்கு நொடக்கு அந்த சாமி சொல்றாரு, ஏமா இந்த செம்பு தண்ணிய குடிச்சதுமே உன் புருஷன் உயிரோட வந்துருவியா, ஆனா குடிக்கிறவங்க செத்து போவாங்கம்மா, இதுக்கு உனக்கு சம்மதமானு கேட்க. ஐய, ஆமா. அப்பதே அந்த பொண்டாட்டிக்காரி சொல்றா, நல்ல வேலையை கெடுத்தீங்க சாமி, இந்த செம்பு தண்ணியை குடிச்சா நான் செத்து போவேன், இவன் இன்னொரு ஊத்தியா எடுத்துட்டு போயிருவியா, என் புள்ள ஊட்டியெல்லாம் யாரு பாத்துக்குருவா, போங்க சாமி துப்பு கட்ட சாமின்னு பொண்டாட்டிக்காரி. என்ன இல்லையா கதையில? ஆமா, போங்க சாமி துப்பு கட்ட சாமின்னு கூட்டத்தோட கூட்டமா போய் உட்காந்துக்கிட்டா. சரி, இந்த பையனோட அப்பா யாரு, அவரை கூப்பிடுங்கப்பா, அவரை கூப்பிட்டு இந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிக்க சொல்லுங்கப்பான்னு அந்த பையனோட அப்பாவை கூப்பிட, அந்த பையனோட அப்பா வராரு. எப்படி வராரு? ஐயோ சாமி, இந்த செம்பு தண்ணியை குடிச்சா நான் செத்து போவேன், என் பொண்டாட்டியை யாரு பாத்துக்குருவா, என் பொண்டாட்டிய என் பொண்டாட்டி இல்லையா கதையில, என் பொண்டாட்டி யாரு பாத்துக்குருவா அப்படின்னு நம்மளாலையும் முடியாது சாமின்னு பெத்த அப்பனும் ஒதுங்கிட்டான். சரி, கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூப்பிடலாம்னு பார்த்தா பாருங்க, அவன் பொண்டாட்டிக்கு கஞ்சாடை காமிச்சு வெளியே கூட்டு போயிட்டாங்க. பாருங்க, கட்டுன பொண்டாட்டி ஒதுங்கிட்டா, தோளுலையும் மாறுலையும் தூக்கி போட்ட தகப்பன் ஒதுங்கிட்டான், கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒதுங்கிட்டான். ஆனா இதையெல்லாம் பார்த்துக்கிற இந்த தாயி என்ன ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம பக்கத்துல உள்ளவங்கிட்ட கேட்க. ஏன் பக்கத்துல உள்ளவங்கிட்ட கேட்கிறா? ஏன்னா அந்த தாய் வாய் பேசாத ஊமை, 2 காதும் செவிடுங்க. அப்ப வாய் பேசாத ஊமை அந்த 2 காதும் செவிடும் இருக்கா தாயிட்ட. ஜாடமாடையா சொன்னா புரிஞ்சுக்கிருவாங்களே, அப்ப சாடமாடையா சொல்லி புரிய வைக்க வட்டியும் உடனே அந்த தாயி விறுவிறுன்னு எந்திரிச்சு போய் அந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சு அங்கனையே செத்து போச்சு. அண்ணனுக்கு தான் அந்த கதை ரொம்ப புரிஞ்சிருக்கும் போல, படுத்துக்கிட்டு கேட்டாலும் கணக்கா கேட்கிறாரு. நன்றிண்ணே, நீங்க ஒரு ஆளுக்காச்சும் நன்றி. மற்ற ஆளு புள்ள என்ன அமெரிக்காவா தமிழ்நாடு தானே, நல்லா கையை தட்டுங்க. இப்போ
அப்ப பாருங்க அந்த தாயி அங்கனே செத்து போச்சுங்க. அதாவதுங்க ஒரு தாயி ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறது பாருங்க, மாதப்படி பார்த்தா 10 மாத தவம், வாரப்படி பார்த்தா 40 வார கருவறை காவல், நாள் படி பார்த்தா 280 நாட்கள் கருவறை காத்திருப்பு. எதற்கு? ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறதுக்கு. அப்பேற்பட்ட நல்ல உள்ளத்தை பாராட்டும்படி அந்த 300 நாள் சுமந்து 300 நாள் சுமந்து என்ன மூச்சடைக்கு பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மாறுலையும் தோளுலையும் நாவுரங்க என கட்டி காட்டுலையும் மெட்டுலையும் நெத்தி வேர்வனி தஞ்சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதான் ஏன் பூமி, என்னைக்குமே நீதான் ஏன் பூமி. சொந்த நந்து தொட்டில் கட்டி யாராட்டி, தொப்புள் கொடி சொந்த நந்து தொட்டில் கட்டி யாராட்டி, முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு, முதல் முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு, பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு, பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு, நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவோ கோடி சாமி உனக்கு ஈடாகுமா. களவெட்ட நெல்லனுக்கு கால்கடத்த நீ நடப்ப எனக்கு நெல்லு சோறு பொங்கினது நீச்சது நீ குடிப்ப, காலை வெட்ட நீ எடுத்து காலடக்கு நடந்து வச்ச எனக்கு நெல்லு சோறு பொங்கி வச்சு நீச்சத்தை நீ கொடுப்ப, இல்லாம நீ இருப்ப எனக்கு செப்பு கட்டி வச்சு புது துணி நீ எடுப்ப, எனக்கு தலைவலினா கண்ணீர் நீ வடிப்ப, எனக்கு தலைவலினா கண்ணீர் நீ வடிப்ப, சாமி கும்பிட்டு திருநீர் நீ முடிப்ப, எனக்கு தலை செய்தி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப, சாயங்கால வீடு வந்தா மாறி கட்டி முடிப்ப, உத்தமிய அம்படிக்கணி ஓராது திங்கயமயம்மா, உத்தமிய அம்படிக்கணி ஓராது திங்கயமயம்மா, முத்தியம்மா அழகில வச்சியம்மா, கடவுள நீரா கோயிலம்மா, கடவுள நீராயே கோவிலம்மா, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதான் என் பூமி. காலத்துக்கு வறுமையில கலங்கின நின்னலகனா கரசர வேணுமது கடவுளை தொடர, காலத்துக்கு வறுமையில நீ கலங்கி நின்னலகனா கரசீர வேணுமது உழைச்சி பாடுபட்டு, அத்தனையும் சொல்லாமடி மரச்சனா அலமரமா வளர ஆடிவர சுமதாங்கி கல்ல போல என் சுமைய தாங்கிக்கிட்டு, சுமதாங்கி கல்ல போல என் சுமைய தாங்கிக்கிட்டு, சோதனைய வேதனையே சுமந்துட்டு சோகப்பட்டு காலத்துக்கு அப்பங்கூட சரிசமமா பாடுபட்டு, காலத்துக்கு அப்பங்கூட சரிசமமா பாடுபட்டு, காலத்துக்கு அப்பங்கூட சரிசமமா பாடுபட்டு, கண்ணு புட்டு காது பூத்து எனக்காக துன்பப்பட்டு, கண்ணு புட்டு காது
எனக்காக துன்பப்பட்ட வட்டிக்கடை வாங்கியிருந்தா அடைச்சு திரும்பம்மா வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சு தீரணுமா கடை வாங்கியிருந்தா அடைச்சு திரும்பம்மா மற்ற கடை உனக்கு தான் எப்படி திரும்பம்மா பட்ட கடை உனக்குத்தான் எப்படி நிலுவமா புல்கடி சொந்தம் வந்து தொட்டி கட்டி யாராச்சி முத முத்தமிட்டு மூச்சு காத்து பங்கு போட்டு அதுலையும் நான் உறங்க என்ன கட்டி காட்டிலையும் நெட்டிலையும் நெத்தி வேறு நித்தம் சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்கு நீதாயே பூமி ஆராரோ ஆரிராரிரோ 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 ஆரிராரிரோ. நன்றி 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 அத்தனை உறவுகளுக்கும் நன்றி. தீனா அன்பு அன்னார் தீனா தீன் ஆடியோ தீன் ஆடியோ அன்பு அன்னார் இந்த பாடலை பாராட்டி 50 பொற்காசுகள் அன்பளிப்பு அளித்துள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி. எத்தனை உறவுகளை பற்றி பேசிவிட்டாலும் பாடிவிட்டாலும் கூட இந்த அண்ணன் தம்பி பாசத்திற்கு ஈடு இணையே இல்லைங்க. ஏன் சொல்றேன்னா பாருங்க, எத்தனை உறவுகளை பற்றி பாருங்க. ஏன் சொல்றேன்னா ஒரு அப்பா அம்மா இல்லாத வீட்டுல வாங்க கொடிக்குளம் மாவண்ணா சுப்பையா ஐயா அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 100 பொற்காசுகள் அன்பளித்துள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. பாருங்க, ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா இல்லாத வீட்டுல அக்கா தங்கச்சியை கட்டி கொடுக்கறது யாருங்க? கூட பிறந்த அண்ணன் தம்பி தான். கட்டி கொடுக்கறதுனா சும்மாவா? பாருங்க, 200 கிளையில இருக்கவன் கூட 20 கிளைக்கு வந்துருவான். காரணம் 20ல இருந்து 30 ரூபாவே நகை. அந்த மாப்பிள்ளக்காரனுக்கு வண்டியை ஓட்ட தெரியாது, அவனுக்கு வண்டி. இதுல எதிர் வீடு மறு வீடு சீர்வரிசை வளகாப்பு இத்தனை பண்றவை யாருப்பு? அண்ணன் தம்பி. அது மட்டுமா, அந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு கொடி கொலுசு தொட்டி சேலை, இந்த நம்ம குலதெய்வம் கோயில தலைமொட்டை தாய்மாமே மடியில, காது குத்துக்கு 1 ரூபாவே 2 ரூபாவே தோடு, அண்டா குண்டா இத்தனை பண்றேன். ஆத்தாவுக்கு சிரிப்ப பாரு, இத்தனை பண்றவன் யாரு? அவனு அண்ணன் தம்பி தாங்க. அதே பிள்ளை ஒரு பெரியாளா வந்த உடனே குச்சி கட்ட தாய்மாமே, தலைக்கு தண்ணி ஊத்த தாய்மாமே, ஊரு சுத்த தாய்மாமே, வான வேடிக்கை கெட்டி மேளத்தோட சீர்வரிசை இத்தனை பண்றவன் யாரு? அவனு அண்ணன் தம்பி தாங்க. அதே பிள்ளை ஒரு கல்யாண சபையில இருக்கையில மாலை தாய்மாமே மாலை. அப்ப பாருங்க, இத்தனை பண்ணி புட்டு அப்பதே நிம்மதியா இருப்போம். இது இந்த சாதகக்காரங்களுக்கு பொறுக்காது. என்னன்னு கேட்டா, இந்த உங்க அக்கா தங்கச்சிக்கு புல்லாம் கிரகம் சரியில்லை, அண்ணன் தம்பி எல்லாம் போய் சேர்ந்து சிவப்பு சீலை பச்சை சீலை குங்குமம் போட்டு குத்து விளக்கு வளையல் வாங்கி கொடுக்க சொல்ல. சரி, நம்மளும் நம்ம அக்கா தங்கச்சிக்கு கிரகம் சரியில்லைன்னு சிவப்பு சீலை பச்சை சீலை குங்குமம் போட்டு குத்து விளக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தா, இதை இந்த அக்கா தங்கச்சி வாங்கிக்கிறமாக்கு வாங்கிக்கிறாம முகரை திருப்பிக்கிறங்க. ஏன்னு கேட்டா, போ பக்கத்து வீட்டுல பாரு, அவங்க அக்கா தங்கச்சிக்கு பட்டு சீலை வெள்ளி குத்து விளக்கு வாங்கி கொடுத்துருக்கியான், நீ போய் இந்த 400 ஓவாய்க்கு பூனஞ்சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சரி, நம்மளும் என்னடா கிணறு வெட்ட போனா பூதம் வந்த கதையா இருக்குன்னு 100க்கு 10க்கு வட்டியை வாங்கி பாருங்க, 20,000ல இருந்து 30,000க்கு பட்டு சேலை, 50,000ல இருந்து 60,000க்கு வெள்ளி குத்து விளக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தாதான் என்னைய பத்தி ஆத்தாமாருக சிரிச்ச முகம் ஜீதேவின்னு ஏத்துக்கிறங்க. நான் இந்த சாதகக்காரங்களை கேட்கிறேன், என்னைக்காச்சும் அண்ணன் தம்பிக்கு கிரகம் சரியில்லைன்னு இந்த அக்கா தங்கச்சியெல்லாம் சேர்ந்து 1 ரூபாவே 2 ரூபாயில மோதிரமோ செயினோ எடுத்து போடுறீங்களா? ஏத்தா இம்பிட்டு பண்ணி என்னங்க தா பிரயோசனம்? 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளின்னு போயிருது. கீர்த்தம் போடுவோமா? அப்ப பாருங்க, இம்பிட்டு பண்ணி என்னங்க பிரயோசனம்? 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளின்னு போயிருது. இருந்தாலும் காலதாமதம் காரியக்கேடு, நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் இந்த மங்கை யார் பெற்ற பிள்ளை எவர் பெற்ற பிள்ளை என்று அறிவோம். எனது ஞான சுந்தரம் நிறைந்த தும்பும் தோற்றுவிக்கப்பட்ட இவளே சுந்தரவல்லியா
மனைவியாகும் சிவமுனிவரின் திருவிழி நோக்கால் இந்த பூலோகத்தில் மான்மகளாக பிறந்து வனவேடர் தலைவன் நம்பியால் கண்டெடுத்து வளர்க்கப்பட்டு வள்ளி என்ற திருநாமம் சூட்டி குல வழக்கப்படி பறவைகளை விரட்டி வருகிறாள். இந்த வள்ளிக்கும் என் மாப்பிள முருகபெருமானுக்கும் கல்யாணம் நடக்கும் நாள் நெருங்கி விட்டதால் உடனே இவளை சந்தித்து என் உட்கருத்தை யூகித்து பிறகு ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம். நாராயண நாராயண. துணை இருக்கு படித்தவன் துணை இருக்கு அடுத்தவன் துணை இருக்கு அடுத்தவனின் துணை இருக்கு முத்தமணி சாந்தி 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 மரத்த வச்சரே மனச பார்த்துட்டா குடிப்பவர்க்கு உணவுதல்ல நீ படிப்பாய் தவிப்பவர்க்கு உதவிடவே நீ மடுப்பாய் உணவுதல்ல நீ படிப்பாய் புத்தி உள்ள உனக்கு புத்தகத்தில் படிப்பெண்ணு சக்தி உள்ள உனக்கு சத்தியத்தில் தவிப்பெண்ணு உன்னிடம் தோற்றவே பக்கமேல வந்தாத்தே இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட முடியும். இருக்கட்டும், அப்படிதான் எல்லாருக்கும் சொல்றாங்க. அத்தா நல்லா இருக்கியா அத்தா? ஒரே வசனத்தை அத்தாடி வைக்க வந்துருச்சுங்க அத்தா. இருக்கட்டும், சத்தம் கேடுச்சு இப்ப. சத்தம் சாராயம் சாராயம்னு. சாராயமா? இந்த இடத்துல யாரு சாராயம்? நீ சாராயம் உடனே இல்லையான்னு சொல்லிக்கலாம் கிளம்பிருப்பிய. வேற என்ன கேடுச்சு? நாரதர் என்ன சொன்னாப்ல தெரியுமா? என்னையவா? என்ன ஒண்ணும் சொல்லிருக்க மாட்டாப்ல. அவர் போய் கங்காத்தன் உனக்கு என்னென்ன வேலை சொன்னாப்ல தெரியுமா? எனக்கு என்ன, நீ போய் கங்காத்தன், அதனால வந்து இல்லடா, நாமக்கல்னா என்ன தெரியுமா? பப்புன்னா என்ன? என்ன சும்மா போய் டான்ஸ் கூட ஆடுறதுலாம் வேலை கிடையாது. பப்புன்னா நாரதருக்கு சந்தனம் தேய்க்கணுமா? நாரதருக்கு சந்தனம் தேய்ச்சி இழுத்தெல்லாம் விடணுமா? எதை இழுக்கணும்? எல்லாத்தையும் அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து கட்டணுமா? பஞ்சாயத்தெல்லாம் கட்டணுமா? சரி, அடுத்து தொங்க விடுறது சரியா தொங்க விடணுமா? வீணையெல்லாம் எடுத்து இந்த வேலைக்கு தான் உன்னைக்கு வேலைக்கு போட்டுருக்கு. அதோட நீரமா 23 மணி குளிக்காச்சு சல்லி வெளியே போனாருன்னா தண்ணி விட்டு ஓடுமா பின்னாடி குண்டியல். ஆமா, இது வேலைக்கு தான் உன்னை போட்டுருக்கு. நீரமா மகாராஷ்டிரா புரோகமா இருந்திருக்கிற. ஏத்தா நீ அப்படி இருந்தாலும் பேசினாரா நாரதரு? கேட்டுக்க சொல்லுங்க. பேசினாரா? யூடியூப் போட திரும்ப கூட போட்டு பாருப்பா போய். இப்ப எப்படி முட்டை போட முடியும்? வா நான் ஓபன் பண்ணி தரவா? பேசினாரே? ஆமா, பத்தியா பேசிருக்காரு. ஓஹோ,
நான் நினைச்சேன் சரி பாவம் சின்ன பையன் வந்து பொழைச்சு போட்டோம் நான் நினைச்சேன். அவ்வளவு திமிரு அவ்வளவு தெனாப்பட்டு இருக்கான் தம்பி. டேய் வேற யார்ட்டையும் பேசுற மாதிரி வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டு நான் சொல்ற கேளு. நல்ல பையன், உன்னை பத்தி எனக்கு தெரியும். அந்த பையன் டிகிரி முடிச்சவன். முந்தா நாள்லாம் இங்கே முந்தா நாள்லாம் பளிச்சுன்னு அறைய கொடுத்துட்டாப்ல. சின்ன பையடா, சனங்க ஒரு பப்புன்னு அடிச்சு போய் எதுக்கு அவன் எப்படி நான் கேக்குறேன் இந்த ஆளு சாமியாரா இல்ல ரவுடி பையலா? அப்படி கிடையாதுயா, நீ பேச்சு வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறாதயா. கட்டை வச்சு மூக்குறதுக்கு குத்தி போறாப்ல. பார்த்து பயம் பத்திரமா நின்றுக்க. சரி நீ ஏவி விட்டு போற, வாங்க போட்டு போக போறது பாவம். அந்த ஆளு ஆவியூருக்கு வாங்க போட்டு போக போறாரு. மாப்ள நீ கொஞ்சம் மூக்க பத்திரமா வச்சுக்கங்க. மூக்கையா? ஆமா நான் மூக்க வச்சுக்கிட்டேன். அவர் செவரொட்டி அவரை பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க. செவரொட்டி அத்து முடியும் அத்து. நானு இப்ப ஆடு உரிக்கிறோனா? ஏய் வேற இருக்கட்டும் பாப்பா, வரட்டு வெளியே வரட்டேன். மாப்பிள்ள பிடிங்க மாப்பிள்ள. பக்கத்துல வாங்க. பாப்பா பிடிப்பா. புரியுதா? புரியுதா? சங்கீதம் எதுவுமே அமர்த்தாதீங்க. நாங்க தேவையெல்லாம் அமுத்திக்கிறோம் நாங்க. நம்ம நீங்க அசந்துட்டீங்கன்னா உசுவ முடியாது சிரமம். உங்க சிரமம் எங்களுக்கு புரியுது. அதான் எது அமர்த்த வேணாம். நாங்க தேவைன்னா நாங்க அமர்த்திக்கிறோம். மைக்க கூட கழட்டி கூட வீட்டுக்கு கொண்டு வைக்கிறோம். பப்புனு பையன் சொல்லுவியா? பப்புனு பையன் வந்துட்டாப்லையா? மோசமான